குட் ஜோக். போய் உங்க வேலையை பாருங்க. சார் சத்தியமா இந்த கம்பெனி ஃபவுண்டர் மேல சத்தியமா நான் இந்த ஜாபை குவிட் பண்றேன். எதுக்குமா? ஏன்னா எனக்கு தமாடா சொல்யூஷன்ஸ்ல ஆஃபர் வந்திருக்கு. என்னம்மா சொல்ற, நிஜமாவா? ஆமா சார். நம்மளும் தான் அப்ளை பண்ணோம், நமக்கு மட்டும் கிடைக்கல. என்ன யோசிக்கிறீங்க? அது அவ்வளவு பெரிய கம்பெனி இல்லம்மா. அவ்வளவு நல்லா அந்த கம்பெனிக்கு போன வாரம் நீங்க இன்டர்வியூ பண்ணதா சொன்னாங்க. என்ன அது என்ன ஒரு ரிவ்யூ மீட்டிங்காக கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்காக போயிருந்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு நம்ம கம்பெனில என்ன இல்ல? இது ஒரு கம்பெனியே இல்ல. சாட்டர்டே ஆனா லீவ் இல்ல, ஃப்ரீயா ஒரு கேப் இல்ல, ப்ராப்பர் ஒர்க் அலாட்மெண்ட் இல்ல, ஒர்க்குக்கு ஏத்த சேலரி இல்ல, ஒர்க் கேரண்டியே இல்ல, கோவர்க்கர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல, ஒரு அப்ரிசியேஷன் இல்ல, ஒரு டீம் லஞ்ச் இல்ல, ஒரு டீம் அவுட்டிங் இல்ல, ஏன் நான் ஒர்க் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பர் மானிட்டர் இல்ல, கீபோர்டு வேலையே செய்யல, இந்த கீபோர்டை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தா எவனுமே சரி பண்ணி தரல. நீ சொல்றது சரிதான். ஒருவேளை நீ போற கம்பெனிலயும் இது எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவ? இது எதுவுமே இல்லைன்னா கூட என் மனசை ஆறுதல் படுத்திக்கிற அளவுக்கு கை நிறைய சம்பளம் இருக்கு. எனக்கு அது போதும். ரெசிக்னேஷன் லெட்டர் மெயில் பண்ணிருக்கேன், ரிவ்யூ பண்ணிருங்க. தேங்க்யூ. நம்மளையும் செக் பண்ணாங்க. அர்ச்சனா, அந்த பழைய கிளையண்டோட ஃபைல் எடுத்துருவோமா, அந்த புது கிளையண்டோட ஃபைல் எடுத்துருவோமா. நீ என்ன பண்ற? ஃபோர்த் சிஸ்டம்ல ஏதோ பக்கா, அதை சால்வ் பண்ண முடியலன்றாங்க. கொஞ்சம் பார்த்துட்டு வா. இங்க பாருங்க. ஹாய், வேலை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சார், சும்மா வேலையை பாரு. அந்த பக் சால்வ் ஆயிடுச்சாமா? சார், இந்த பங்க வேணா நான் சால்வ் பண்ணட்டுமா? நான் வேலையை பாக்குறேன். இப்படிதான் இருக்கணும், நீ வேலையை பாருமா. அர்ச்சனா, பிரியா ஒர்க்கு கொஞ்சம் பெண்டிங்ல இருக்குமா, அதையும் சேர்த்து கொஞ்சம் முடிச்சிடறேன். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. 11 மணி ஆனாலும் ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு போயிருங்க. எனக்கு வெளியே ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனாலதான். செல்லம், இத வந்துட்டே இருக்கம்மா. ஸ்ட்ரெயிட்டா பீச்சுக்கு வந்துரு. பீச்சுக்கு? நோ, யூ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தி வர்க். என்ன அர்ச்சனா, உனக்கும் டிஎலுக்கும் சண்டையாமே? எனக்கும் டிஎலுக்கும் சண்டையா? யார் சொன்னாங்க? நடிக்காத. அவரு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்ததுனால தான் நீ பேப்பர் போட்டிருக்க. அடப்பாவுமே, இப்படிலாம் யாரு வதந்திய பரப்புறா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. சும்மா சொல்லாத, விடு. நான் உன்னை எதுவும் கேட்கல. என்ன இவளா வந்தா? எதையோ உளறிட்டு அவளே போயிட்டா. பைத்தியம் போல இருக்கு. என்ன அர்ச்சனா, எந்த கண்ட்ரி போற? கண்ட்ரியா? நான் எதுக்கு கண்ட்ரிக்கு போகணும்? நீதான் வேலையை விட்டுட்டு மேல் படிப்புக்கு வெளிநாடு போறியாமே. இதுக்கு மேல என் மண்டையில படிப்பு ஏறி நான் மேல படிச்சு எங்கடா யாரா இதெல்லாம் உங்களுக்கு சொல்றாங்க? பாத்ரூம்ல பேசிக்கிறாங்க. பாத்ரூம்ல எதுக்குடா என்ன பத்தி பேசிக்கிறீங்க? இவளுங்கள ஏதாச்சும் ஒரு வழி பண்ணாதான் சரிப்பட்டு வருவாங்க. விஷயம் தெரியுமா உனக்கு? நம்ம அர்ச்சனா வேலையை விட்டுட்டு போய் கூமாம்பட்டியில போய் விவசாயம் பார்க்க போறலாம். அதான் பேப்பர் போட்டுட்டா. விவசாயமா? நானா? அது இல்லடா விஷயம். சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க போறலாம். அது வர்த் 1.5 சியாமா. 1.5 சியா? எடு செருப்ப. 120C பஸ் கூட கிடைக்காம கஷ்டப்பட்டு ஆபீஸ் கிளம்பி வந்துட்டு இருக்க. 1.5 சில பிசினஸ். இந்த மூஞ்சி நீ பார்த்த. போங்கடா, கிளம்புங்க. ஊர்க்கிழமை மாதிரி கதை பேசாத. வேலை பார். அங்க போயிட்டு இங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் தொலைங்கடா. என்ன அர்ச்சனா, மாப்பிள்ள என்ன சொல்றாரு? உங்க மாப்பிள்ள என்ன சொல்றாருன்னு உங்க மாப்பிள்ளை கேளுங்க, என்ன கேக்குறீங்க? அட, உனக்கு பார்த்து வச்சு ஃபாரின் மாப்பிள்ள கேட்டமா? எனக்கு ஃபாரின் மாப்பிள்ள பாத்துருக்காங்களா? இதெல்லாம் யாருன்னா சொன்னா உங்களுக்கு? ஆமாம்மா, அவருக்கு அவரும் கேட்டு போயிருந்தா நீயே வேலையை விட்டு நிற்கிற. பார்த்துமா, எங்களெல்லாம் மறந்துடாத. ஐடியில் வேலை செய்கிறவங்களாம் ஃபாரின் போட்டு எங்கே யார் போல போட்டுருக்கு. ஃபாரின் மாப்பிள்ளையா? என்னடா ஆளாளுக்கு ஒன்று பேசிட்டு திரியுறீங்க? வேற கம்பெனில வேலை கிடைச்சிருச்சுன்னு போறேன்டா. என்ன இங்க ஆளாளுக்கு? ஐயோ கிளைண்ட். ஹலோ சார், குட் மார்னிங். Archana, are you going to start a new IT company? நான் ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேனா? என்ன பார்த்தா என்ன பில்லியனர் மாதிரி தெரியுதா உங்களுக்குலாம்? சார், இட்ஸ் ரூமர் சார். நீங்க எதையும் நம்ப வேணாம் ப்ளீஸ். தேங்க்யூ. என்னடா ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருச்சுன்னு ஒரு மனுஷி பேப்பர் போட்டது குத்தமாடா? இங்கிட்ட நின்று பேசுறீங்க, அங்க நின்று பேசுறீங்க. வர வர நம்ம ஆபீஸுக்கும் அந்த 15 பேர் கொண்ட வீட்டுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிருச்சே. ஏனோ அண்ணே, பழைய மானிட்டரு பார்த்து போட்டு கொடுங்க. ஐயா, 2000 ரூபாய்க்குலாம் போகாது. சும்மா ஒரு 1000 ரூபாய்க்கு போகும்னு நினைக்கிறேன். சரி, சாயந்தரம் வரும்போது எடுத்துட்டு வரேன்.
பண்ணி நீ இன்னைக்கு செத்த. அர்ச்சனா, ம் ஏய் அர்ச்சனா, ம் பிரியா இன்னைக்கு லீவா? நம்ம வேணா வேலையை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? இந்த வேலையை ஸ்ப்ளிட் பண்றது, மல்டிப்ளை பண்றது, டிவைட் பண்றது இதெல்லாம் நீயும் இந்த தண்டமா இருப்பாள் டிஎல் அவர் வேணா சேர்ந்து பண்ணுங்க. என்னால என் வேலையை பார்க்க முடியாது. நாளைக்கு தான் வந்துருவாள், அவளே பண்ண சொல்லு. நீ பேப்பர் போட்டதுல இருந்து உன் நடவடிக்கையே சரியில்லை. இங்க வாயேன். ம். சிப்ப பைத்தியம். பக்கம் குசு குசுன்னு பேசிக்கிட்டேன். ஓ, ஐயோ டிஎல். என்ன சார், என்ன பிரச்சனை? ஓ நீ பேப்பர் போட்டல தொண்டையில கிச்சு கிச்சுமா. கிச்சு கிச்சுனா அதுக்கு நீ ஏன் காது கிட்ட வந்தா குதிரை மாதிரி கணச்சுக்கிட்டு இருப்பீங்க? போங்க போய் மாத்திரை போடுங்க சார், போங்க சார். ஒரு காலத்துல சிக்னல் கொடுத்தாலே பயந்து வேலையை பார்க்குற பொண்ணு இப்ப என்னடா கலாச்சி கவுண்டர் போடுது.